கடந்த தேர்தலில் போட்டியிடல, இந்த தேர்தலில் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கேட்டிருக்கீங்களா? தேர்தல் அரசியல் என்பது மக்களுக்கானது தான். அந்த மக்களுக்கான அந்த அரசியலை தேர்தலில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுப்பதன் மூலமாக நமக்கு ஜனநாயக அடிப்படையிலே சட்டமன்றத்திலே நமது கோரிக்கைகளை நான் சார்ந்த என் சமூகம் சார்ந்த மக்களுடைய அனைத்து தரப்பட்ட மக்களுக்குமான கோரிக்கைகளை வலியுறுத்த முடியும் என்பது மறுக்க முடியாத உண்மை. ஆனால் அதை ஒரு தோழமை கட்சியாக பாராளுமன்ற தேர்தலிலே நான் செய்த பணிகளை உற்று நோக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நிச்சயமாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே அதற்கான முக்கியத்துவத்தையும் அதற்கான அங்கீகாரத்தையும் நிச்சயமாக வழங்குவார் என்று நான் நம்புகிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்சதானே. ஏற்கனவே நான் ஒருத்தன் போட்டி போட்டு அம்மா கிட்ட சீட்டு வாங்கி சட்டமன்ற தேர்தலாக ஜெயித்தேன். உங்களுக்கு திருவாடனை தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நேரடியாக தேர்தலை சந்தித்து இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி பெற்ற முதல் நபரே நான் தான். அதுக்கு முன்னாடி 1980 எம்ஜிஆருடைய ஆட்சி கலைக்கப்பட்ட காலத்தில் நடந்த இடைத்தேர்தலில் தான் உங்களுக்கு முதல் முறையாக இங்கே இரட்டையிலேயே ஜெயிச்சிருக்கு. அதனால் என்னுடைய பலம் என்ன பலகீனம் என்ன என்பது எல்லாருக்குமே தெரியும். அதனால் என்னுடைய கட்டமைப்புக்கு நான் சார்ந்த என் முக்குளத்தூர் சமூகம் சார்ந்த கோரிக்கைகளை ஜனநாயக ரீதியிலே சட்டமன்றத்தில் எடுத்துரைப்பதற்கு என் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகளை முதல்வரிடத்திலே வலியுறுத்துவதற்கு நான் ஒருவன் அங்கே சென்றாலே சரியாக இருக்கும் என்பது